செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நம்மளை தயார்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். வெத்தலையை எப்படி எப்படி சாப்பிடணும், எந்தெந்த பொருளோட சேர்த்து சாப்பிடணும், எந்தெந்த டைம்ல சாப்பிட்டா என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு முறை தான் தாம்பூலம் தரிக்கும் முறை. சித்தர்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்காங்க, அதுதான் தாம்பூல வள்ளி. டாக்டர், ரொம்ப நேரம் ஐயா வெத்தலை கொடியவே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வெத்தலையில இருக்க மகத்தான அற்புதங்களை பத்தியும் மருத்துவத்தை பத்தியும் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருங்க. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட வேண்டியது தானே. கண்டிப்பா. வெற்றிலை என்னென்ன செய்கைகளை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அகட்டு வாயு அகற்றி, அதாவது அகடு அப்படின்னா வயிறு, இந்த வயிற்று பகுதியில வாயு தங்காம இருக்கிறதுக்கு இந்த வெத்தலை முதல் பங்கு வகிக்குது. வாயு வயிற்றுல தங்கல அப்படின்னாலே பசியை தூண்டக்கூடியதா இருக்கும். பசியை தூண்டக்கூடியதா இருக்கிறதுனால இது பசித்தி தூண்டி செய்கையும் செய்யுது. காபம் பெருக்கியாவும் இருக்கு. வெற்றிலைய எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு இந்த நுனி காம்ப கிள்ளிட்டு இந்த நடுவுல இருக்க இந்த நரம்பு பகுதியையும் எடுத்துடணும். எடுத்துட்டு தான் எந்த முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த காம்பையும் நரம்பையும் எடுத்துட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். எப்பயுமே வெற்றிலை பாக்கு போடும்போது அதுக்கு முன்னாடி வெறும் வெத்தலைய மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடணும். இன்னொன்னு, வெறும் வெத்தலையை மென்னு சாப்பிடும் போது லட்சுமி கடாட்சம் நிறையும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெறும் வெத்தலையை முதல்ல சாப்பிடும் போது நமக்கு கபம் நெஞ்சில இருக்கும் போது அது வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இப்போ இந்த வெத்தலை பாக்க மென்னு சாப்பிடும் போது அந்த எப்படி மெல்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து மெல்லும் போது முதல்ல நம்ம சுரக்கிற அந்த நீரை துப்பிடணும். அதாவது முதல் சுரப்பையும் இரண்டாவது சுரப்பு நீரையும் நம்ம துப்பிடணும். ஏன்னா இது நச்சுத்தன்மையுடையது. மூன்றாவது நான்காவது ரொம்ப அமிர்த நீர், இதை கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அஞ்சாவது ஆறாவது ரொம்ப ரேரா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உத்தமமானது அமிர்த நீர் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது நீரும் நாலாவது நீரும் தான். இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்ப எந்தெந்த ரேஷியோல எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். காலை நேரத்துல வெத்தலையை எடுத்துக்கும் போது பாக்க அதிகமா எடுத்துக்கணும். அதிகமான ரொம்ப ஜாஸ்தி இல்ல, நம்ம சாதாரணமா போடுற அளவை விட இந்த மூணும் நார்மலா ஒரு வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு பாக்கு போடும் போது இந்த பாக்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். எதுக்காக அப்படின்னா, காலையில இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரீயா மோஷன் போகும். கான்ஸ்டிபேஷனே இல்லைனாலும் இதை ரெகுலர் பண்ணும்போது காலை நேரத்தில் பார்க்க அதிகமாக போகும்போது ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பகல் நேரங்களில், அதாவது மதிய வேலையில நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பை அதிகப்படுத்தும் போது நல்ல பசியும் ஜீரணமும் நல்லா இருக்குது. இதே மாலை நேரங்களில் எடுத்துக்கும் போது வெற்றிலையை அதிகமாக எடுத்துக்கணும். வெற்றிலையை அதிகமாக எடுத்துக்கும் போது வாயில ஒரு நல்ல மனம் வீசும். அது மட்டும் இல்ல, வாய் ஸ்மெல் துர்நாற்றம் இருக்கவங்களுக்கு அந்த வெத்தலையை அதிகப்படுத்தும் போது அது சரியாகுது. மாலை நேரங்களில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும் போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகுது நம்ம பாடி. நாட்டு மருந்து கடைகள்ல காய்ச்சி கட்டி அப்படின்னு கிடைக்கும். இந்த காய்ச்சி கட்டிய வெற்றிலையோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது பல்லு ரொம்ப வீக்கா இருக்கும், ஆடும் சிலருக்கு ஏஜிங்ல. ஸோ அந்த மாதிரி ஆடுற பல்லு கூட இந்த காய்ச்சி கட்டியோட வெத்தலையோட சேர்த்து சாப்பிடும் போது பல் இறுகும். அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். வெற்றிலையோட சுக்கு கிராம்பு, இந்த சுக்கு தனியாகவும் சேர்க்கலாம், கிராம்பு தனியாகவும் சேர்க்கலாம், ரெண்டும் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சுக்கையும் கிராம்பையும் வெற்றிலையோட சேர்த்து சாப்பிடும் போது மைண்ட் ரொம்ப பிளிஸ்ஃபுல் ஆகுது. அது மட்டும் இல்ல, டைஜஷன் நல்ல ப்ராப்பரா இருக்கும். கபம் நெஞ்சில் அதிகமா இருக்கவங்களுக்கு இந்த சுக்கையும் கிராம்பையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஏலக்காய், ஜாதிக்காய் இதை வெற்றிலையோட சேர்த்து சாப்பிடும் போது நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, சில நேரம் ஃபீவரில் வந்துட்டு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஸ்மெல் இல்லாமல் தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டு ஏலக்காயும் ஜாதிக்காயும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அறிவு, புத்திசாலித்தனம் வந்துட்டு அதிகரிக்கும். என்ன அப்படின்னா, புத்தி கூர்மை அதிகரிக்கும் இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும் வெற்றிலையோட சேர்த்து சாப்பிடும் போது. பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஜஸ் ஆயிரும். அதாவது நம்ம யோகம் பண்ணும் போது நம்ம பாடியில ஒரு தேஜஸ் இருக்கும். ஸோ அந்த தேஜஸ் வந்துட்டு இந்த வெற்றிலையோட ஏலம்
ஜாதிக்காய் சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பா கிடைக்கும். தொண்டை கரகரப்பா இருக்கிறது, தொண்டை வலி இருக்கிறது, இந்த குரற்கம்மலா இருக்கிறது, இந்த மாதிரி தொண்டை சம்பந்தமா இருக்கிற தொந்தரவுகளுக்கு வெற்றிலையை சும்மா அப்படியே மென்னு சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாம வெற்றிலை சாறை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இருமல் அதிகமா இருக்கிறது, நெஞ்சில கபம் இருக்கிறது, மூக்கு அடிக்கடி அடைச்சிக்கிட்டு இருக்கிறது, படுத்தோன சில குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு, மூச்சு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், இருமல் வரும், இந்த மாதிரி இருக்க தொந்தரவுக்கு எல்லாமே இந்த வெத்தலையை சாறு எடுத்து இந்த சாரோட சுண்ணாம்பு சேர்த்து தொண்டைக்குழியில தடவிக்கலாம். இது மட்டும் இல்லாம இது எண்ணெயில இந்த வெத்தலையை வாட்டி மார்பு குழியில போடும் போதும் இந்த மூச்சு திணறல் இது எல்லாமே சரியாயிருது. தலை பாரமா இருக்கிறது, நீரேற்றம், அதாவது சைனஸ் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி நீர் கோர்த்து தலைவலி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூக்குல இந்த வெத்தலை சாரை 2 சொட்டு விட்டுக்கலாம். இது இல்லாம காது அடைப்பு இருக்கிறது, காது வலி இருக்கிறது, சளி அதிகமா இருக்கிறதுனால காது மந்தமா இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காதுல 2 சொட்டு வந்துட்டு வெத்தலை சாரை விட்டுக்கலாம். பால் சுரப்பு அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெத்தலைய நல்ல தணல்ல, அதாவது நெருப்புல லைட்டா அப்படியே வாட்டி அதை நல்லா அடுக்கடுக்கா வச்சு மார்பில் அப்படியே வந்துட்டு ஒரு கிளாத்து, ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பால் சுரப்பு அதிகமாகும். பால் சுரப்புக்கு மட்டும் இல்லை, இந்த பால் அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம மார்பு வந்துட்டு கட்டிக்கிறோம். கட்டுறது மட்டும் இல்லை, முளையில வீக்கங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இதே வெத்தலையை தணல்ல வாட்டி நம்ம துணி வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் குறைஞ்சி பால் கட்டி இருக்கிறதும் சரியாயிரும். நுரையீரல் சம்பந்தமா இருக்க நோய்கள், அதாவது வீசிங் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமம், மூச்சு திணறல், இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிலை சாரோட இஞ்சி சாரும் சேர்த்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான நோயிலிருந்து வெளியில வந்துடலாம். இது மட்டும் இல்ல, நம்ம நெருப்புல சுட்டுக்கிறோம், வெந்நீர் கொட்டிடுது, ஸோ இந்த மாதிரி ஹீட்னால புண்ணு ஏற்படுது அப்படின்னா அந்த புண்ணு ஆத்துறதுக்கு வெத்தலையை லைட்டா ஒரு தட்டி அந்த இடத்துல நம்ம காயத்துல வந்துட்டு கட்டிட்டோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த எரிச்சல் குறைஞ்சு புண்ணு நல்லா ஆறிடும். சின்ன குழந்தைங்களுக்கு ஜீரணம் சரியாகல அப்படின்னாலே 2 வெத்தலை 5 மிளகு இது 2ஐயும் 200 மில்லி தண்ணியில கொதிக்க வச்சு சுண்ட வச்சு 50 ml குறுக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது ஜீரணம் நல்லா ஆகும். இது இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது நியூபார்ன் பேபிஸ்க்கு மதர் ஃபீட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா வயிற்று வலியில அழுகுறாங்க, அவங்களுக்கு சளி பிடிக்குது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெத்தலையை மண் சட்டியில போட்டு நல்லா கருக்கிடணும். அது ஹீட்லயே வந்துட்டு கருகிரும் அந்த வெத்தலை. அதுல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஒரு சங்க அளவு நம்ம ஊட்டி விட்டுறலாம். அதுலயே கொஞ்சம் காரம் இருக்காது. ஒருவேளை குழந்தை குடிக்கல அப்படின்னா இந்த தேன் கலந்து கூட தாராளமா கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு வெத்தலை கருக்கு கஷாயம். இது நியூபார்ன் பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. இதே போல அற்புதமான மூலிகைகளை பற்றி நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.